ஏன்னப்பா ஆரம்பிச்சிருவோமா? ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பார்த்த படம் என்னன்னா குபேரா. ஸோ இதில் வந்து சேகர் கமலா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். அண்ட் ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இருக்காரு. சின்ன கேரக்டரில் வந்து நாசர் நடிச்சிருக்காரு. அண்ட் அது இல்லாமல் ஜிம் சார்னு ஒருத்தர் வில்லனாக பண்ணியிருக்காரு. அண்ட் இதனுடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கிளவராக யோசிக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தன்னுடைய பிளாக் மணியை ஒயிட் மணியாக எப்படி பாலிடிக்ஸில் சேர்த்து அப்படி கொண்டு வந்து நம்ம ஒரு பெரிய நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு நினைக்கிற ஒரு பயங்கரமான வில்லன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாகார்ஜுனான்ற ஒரு மெயின் லீடை கொண்டு வந்து அவர் மூலயமா ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சு ஒரு 4 பிச்சைக்காரங்களை வந்து நாமினி, அதாவது லைக் பினாமின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பினாமியாக ஆக்குறாரு அவருக்காக. ஏன்னா அவருடைய பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு அந்த 4 பிச்சைக்காரங்களில் ஒருத்தராக வரவர் தான் வந்து தனுஷ். ஸோ அந்த தனுஷ் வந்ததுக்கப்புறம் லைக் இந்த இவர் வந்து வில்லன் இந்த மாதிரி தப்பான வேலைகள்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சா, இல்லை இவர் வந்து அந்த வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டாரா, இல்லை வில்லன் கிட்ட இருந்து இவர் தப்பிச்சாரா இல்லையா, அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு தப்பிச்சாரா, பிகாஸ் இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் மாட்டிக்கும் ஒரு பாயிண்ட்டில். ஸோ அதை எடுத்துகிட்டு இவர் தப்பிச்சாரா, வாழ்ந்தாரா, செத்தாரா, இந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங் ட்ராமான்ற ஆஸ்பெக்டில் தான் இந்த படம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இட் இது ஒரு 3 ஹார்ஸ் 3 மணி நேரம் ஓடுது படம். ஆனால் லைக் ஃபஸ்ட் ஹாஃப்ன்ற ஃபேக்டரில் படம் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக நல்லாவே மூவ் ஆகிறது. அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் இப்படி கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சிடுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது இவர் மாட்டினாரா இல்லை தப்பிச்சாரா அப்படின்ற மாதிரி தான் படம் முடியும். ஆனால் அது செகண்ட் ஹாஃப் போகும்போது செகண்ட் ஹாஃபில் ராஷ்மிகா வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல படம் லேக் ஆகுது ஆப்வியஸாக. அண்ட் ராஷ்மிகா சில இடத்துல நல்லா புல் ஆஃப் பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து ஆப்வியஸாக ட்ராக் ஆகுது படம். ஒரு சீரியஸ் சீனில் கூட காமெடியாக எலிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் ஆஸ்பெக்டில் டிஎஸ்பி எனக்கு தெரிஞ்சு போய்வா நண்பா அண்ட் எனது எனதுன்னு 2 சாங் பண்ணியிருக்காரு. 2 சாங்குமே ஆப்வியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் அதை தவிர பிஜிஎம் அண்ட் இன்னும் சில மியூசிக் இருக்குது, அது வந்து ஓகேஷாக இருந்தது. சில இடத்துல எலிவேட் பண்ணுது, சில இடத்துல இல்லை. ஸோ எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபின்ற ஃபேக்டரில் ஓகேஷ் படம் தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். கரெக்டாக. பை பாய்.